சூரியன்னா காசுதான். நாடு முழுவதும் கேட்கும் சூரியன்னா காசுதான் நிகழ்ச்சி திட்டத்திற்காக நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற இடம் மலபுட. இது களுத்துறை மாவட்டத்தில் இருக்கின்ற இன்னும் ஒரு அழகிய தோட்டம். எனவே அந்த தோட்ட பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது செல்ல போகிறோம். சென்று என்னுடைய கையில் இருக்கின்ற 5000 ரூபாய் பணப்பரிசை ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு கொடுக்க போகிறோம். எனவே யார் அந்த அதிர்ஷ்டசாலி, வாங்க போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் மலபுட தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அங்கே நிறைய வீடுகள் இருக்கு. அங்கே உள்ள ஒரு வீட்டுக்குள்ள போய் நம்ம கேட்டு பார்ப்போம். என்ன பேர் உங்களோட? அஜித். அஜித், என்ன செய்றீங்க? நான் வேலை இந்த நூல்டிஷ் கம்பெனி ஒன்று. சரி சரி. சம்பளம் எல்லாம் டைமுக்கு கிடைக்குதா? மாதம் சம்பளம் தான், அதை வச்சு தான் குடும்பம் நடக்கும். வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்டில் நானும் வைஃபும் பாபாவும். ஒரு பாபா. எத்தனை வயசு பாபா? அவருக்கு 4 வயசு. நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். என்ன ரேடியோ கேட்பீங்க? சூரியன். என்ன ரேடியோ? சூரியன். சூரியன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கையில் இருக்கின்ற 5000 ரூபாய் பணப்பரிசை வெற்றி பெறுறீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. சரி, இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எண்ணி காட்டுங்க, எவ்வளோ காசு இருக்கு? 1000, 2000, 3000, 4000, 5000. சூரியன் கேட்டாலே காசு தான். எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. இவர் மலபடையில் 5000 ரூபாய் பணப்பரிசை வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலி. இது போன்று நீங்களும் வெற்றி பெறலாம். தொடர்ந்தும் சூரியனோடு இணைந்திருங்கள். சூரியன்னா காசு தான். சூரியன்னா காசு தான். இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று, நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்.